பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil. காதல் ஒரு ரொம்ப பழமையான ஒரு காதல்ன்றது பழமையான விஷயம், பழக்கப்பட்ட விஷயம். இதை புதுமையாக எப்படி காட்டலாம் அப்படின்னு ஒரு அட்டம் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஷூட் மலேசியாவில் தான் நடந்திருக்கு. மலேசியன் ஆர்டிஸ்ட், மலேசியன் குரூ. இது தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் படம் பாருங்கள் தியேட்டர்ஸில். பணமா குடும்பமா அப்படின்ற ஒரு 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 டாபிக் போயிட்டுருக்கு படத்தில். அது த்ரூ அவுட் ட்ராவல் ஆகும். காதலா பணமா குடும்பமா அப்படின்ற ஒரு விஷயம். இது குடும்பம் தான் முக்கியம் அப்படின்றது அழகாக எடுத்து சொல்லியிருக்கோம். இது ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்ததுப்பா. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம். ஓகே, இந்த காலத்துக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நல்லா ஏற்ற படமாக எடுத்திருக்காங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காமெடி ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது. லவ்வர்ஸுக்கு அதான் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மைண்டில் இருந்து எல்லாமே ஒரு ஃப்ரீயாக எந்த நேரம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணுன்றது நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த காலத்துக்கு பசங்க எப்படி இருப்பாங்க, எப்படி லவ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. அவ்வளோதான். காதல் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு. ஒரு ஆண்கள் வந்து எதுக்குமே ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. எப்படி பழகணும், எப்படி இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிற மாதிரியா இருக்குது. நல்லா இருக்குது. ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோயின் எல்லாமே நல்லா இருக்குது. ஆமாம், படம் வந்து ஒரு வெறுப்பாக இல்லை, நல்லா இருக்குது. நல்லா டைம் பாஸ் பண்ணுற ஒரு படம். டைம் பாஸ் ஃபேமிலியே பார்க்கலாம். நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. பெட்ரு சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குது. குரல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. ஸ்டோரி சொல்லக்கூடாதே. மெசேஜ் மோஸ்ட்லி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டால் லெஃப்ட் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும். லவர்ஸ்க்கு பெட்டரான ஒரு படம். புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க இன்னும் வந்து மறுபடியும் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்குறாங்க. படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு தாராளமாக பார்க்கலாம். கண்ணீரா இதை என்ன கதை சொல்ல வராங்கன்னா, இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு சம்பாதிக்கணும்னு எல்லாம் ஃபாரின் போயிடுறாங்க. அமெரிக்கா போயிடுறாங்க, அங்கங்கே போகிறாங்க. அதெல்லாம் போகக்கூடாது. தாய் தகப்பனோட வாழணும். அதுதான் உண்மையான உறவு. நமக்கு பிறந்த குழந்தைகள் தாய் தகப்பன் சகோதரியோட வாழணும் அப்படின்ட்டு குடும்ப உறவை அற்புதமாக சித்தரிக்கப்படப்படும். அதே மாதிரி எல்லாமே மலேசியாக்காரங்க. நான் தமிழ்நாட்டு யாருமே கிடையாது. ஆனால் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. லொக்கேஷன் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. மியூசிக் சூப்பர். நல்லா டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. மொத்தத்தில் மலேசியாவில் இருந்துட்டு தமிழ்நாடு உறவு முறைகளை சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய விஷயம். குடும்பத்தோடு இருங்க. எல்லாமே எங்கேயும் பார்க்க சம்பாதிக்க அங்கே வெளிநாடு ஃபாரின் போகாதீங்க அப்படின்றாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. தாராளமாக ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாம். 2 பக்கம் லவ் ஸ்டோரி தான். ஒரு ஆளுக்கு பிடிக்கிற நேரம் ஒரு ஆளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி படம் போச்சு. நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏதோ சூப்பராக இருந்துச்சு. காதல் பற்றினா அவர் வந்து ஃபாரினுக்கு கூப்பிட்றாரு. இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இங்கே வர சொல்கிறாங்க ஊருக்கு, மலேசியாவுக்கு. அவர் வர முடியாது, துபாயில் செட்டில் ஆகலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க முடியாது, அம்மா அப்பாவை விட்டுட்டு வர முடியாது அப்படின்றாங்க. ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது படம். சூப்பராக இருக்குது. சூப்பர். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ தான் கண்ணீரா FDFS படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கூட பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. சூப்பரான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லோரும் போய் கண்ணீரா படத்தை பார்க்கணும். பார்த்து கண்டிப்பாக மகிழ்வீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும், டிசப்பாயின்ட் பண்ணாது. அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு ஆடியன்ஸ்ட்டை பேசும்போது நானே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்ணீரா படம். இன்று முதல் February 14 காதலர் தினம். இன்றைக்கி வந்து உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் தயாரிச்சிருந்த படமும் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ் கண்ணீரா. ஸோ இன்றைக்கி வந்து பப்ளிக் ரிவ்யூ நல்லா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப, அதாவது உறவு முறைகளை வந்து ரொம்ப அழகாக கையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ நிறைய ஒரு 10-11 படங்கள் வந்ததில் கொஞ்சம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் சில ஓரிரு நாட்கள் ஆகும். ஏன்னா படத்தோட ரிவ்யூ போய் சேரணும். ஸோ படத்தை பார்த்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா இன்னும் இது நிறைய ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்ணீரா வாட்ச் இன் நியர் யுவர் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.